அன்பர்களே, இன்று ரம்பா திருத்தியை, வைகாசி மாத வளர்பிறை திருத்தியையும் கார்த்திகை மாத வளர்பிறை திருத்தியையும் ரம்பா திருத்தியை என போற்றுவர். ரம்பை ஊர்வசி மேனகையுடன் கொண்ட பொறாமையினால் இந்திரனின் சாபத்திற்கு ஆளாகி அழகிழந்தாள். மீண்டும் பொலிவு பெற அன்னை பார்வதி தேவியை வழிபட்டு பூஜித்து அவள் அருளால் பொலிவு பெற்றாள். அந்த நாளே ரம்பா திருத்தியை ஆகும். இந்த நாளில் காத்தியாயினி அன்னையை வழிபட வேண்டும். இதன் மூலம் நீண்ட ஆயுள், வீடு, பொன், பொருள், நல் அழகு குழந்தைகள் ஆகியவற்றை அடையலாம். திரு பைங்கீலி தலத்தில் பார்வதி சிவபெருமானை இந்த நாளில் வழிபட வந்தபோது அரம்பையர்கள் வாழை மரங்களாக மாறி நிழல் தந்து உதவி அன்னையின் அருளை பெற்றார்கள். அந்த கோவிலுக்கு இன்று நாம் செல்கிறோம். திரு பைங்கீலி ஸ்ரீ நீலிவனேஸ்வரர் திருக்கோவில். இத்திருக்கோவில் திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் வட்டத்தில் அமைந்துள்ளது. திருச்சியிலிருந்து 21 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருப்பைங்கீலியில் அமைந்துள்ளது. ஆதி திருவள்ளரை அடுத்து திருப்பைங்கீலி சோதி திருவானைக்கா சொல்லி கட்டியது திருவரங்கம் என்னும் பாடல் மூலம் இந்த 4 கோவிலுக்கும் உள்ள தொடர்பை அறியலாம். தேவார பாடல் பெற்ற வடகரை 61வது தலம் இது. திருமணத்தடை நீக்கும் பரிகாரத்தலம். கிபி 6ஆம் நூற்றாண்டிற்கு முற்பட்ட இத்திருக்கோவில் 1ஆம் ராஜேந்திர சோழன், 1ஆம் ராஜராஜ சோழன், சுந்தரபாண்டியன், மகேந்திரவர்ம பல்லவன் உள்ளிட்ட பல்வேறு மன்னர்களும் திருப்பணி செய்த திருக்கோவில். இதற்கு தென் கைலாயம், நீலிவனம், கதலிவனம், அரம்பைவனம், விமலாரண்யம், தரளகிரி, ஸ்வேதகிரி, வியாகரபுரி, மேலை சிதம்பரம் முதலிய பெயர்களும் இங்கு உண்டு. இங்குள்ள நீலிவனேஸ்வரரை படிக்கட்டுகள் மூலம் கீழே இறங்கி சென்று தரிசிக்க வேண்டும். அர்த்த மண்டபத்தில் வசிஷ்ட முனிவருக்கு சிவபெருமான் திருநடன காட்சியருளே இடம். அதனால் இக்கோவில் மேலை சிதம்பரம் என அழைக்கப்படுகிறது. நீலி என்பது ஒரு வகை வாழை, தனி இனம். இது வேறிடத்து பயிராவதில்லை. இதன் இலை, காய், கனி அனைத்தும் இறைவனுக்கே பயன்படுத்தப்படுகிறது. இவற்றை மனிதர்கள் பயன்படுத்தினால் நோய்க்கு ஆளாவர் என்பது கண்கூடு. இதன் கனிகளை சுவாமிக்கு நிவேதனம் செய்துவிட்டு தண்ணீரில் போட்டு விடுவார்கள். அப்பர் பெருமானுக்கு இவ்விறைவன் அந்தண வடிவில் வந்து அப்பர் பெருமானுக்கு பொதிசோர் அளித்து பசியை போக்கிய தலமாகும். உமையம்மை வழிபட்டு பேரொருள் பெற்ற தலம் இது. சோழர்கால கல்வெட்டுகளில் இந்த இறைவன் பைங்கீலி மகாதேவர், பைங்கீலி உடையார் என குறிப்பிடப்பட்டுள்ளார். மதுரை மெய்ப்பாத புராணிகர் தலபுராணம் பாடியுள்ளார். திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர் மூவரும் தேவாரம் பாடியுள்ளனர். ஊர் நடுவே கோவில் உள்ளது. கிழக்கு நோக்கிய கோபுரம், மதிலின் மேல்புறம் புலி வரிகளை கற்களால் ஆனவை. இவ்வகை கற்கள் இங்கு மட்டுமே கிடைக்கின்றன. இதனால் இத்தலம் வியாகரபுரி என்னும் பெயர் பெற்றது. 2வது கோபுர வாயிலில் அப்பருக்கு கட்டமுது தந்து அருள் புரிந்து மறைந்த இடம் நிலமட்டத்திற்கு கீழே அமைந்துள்ளது. 5 பிரகாரங்கள் உள்ளது. ராவணன் வந்து வழிபாடு செய்த கோவில் என்பதால் ராஜகோபுரம் ராவணன் கோபுரம் என அழைக்கப்படுகிறது. மொட்டை கோபுரமும் உள்ளது. கோவில் உள்ளும் வெளியிலும் சப்த தீர்த்தம், விஷால தீர்த்தம், யம தீர்த்தம், கல்யாண தீர்த்தம், அக்னி தீர்த்தம், அப்பர் தீர்த்தம், மணிகர்ணிகை தீர்த்தம் என 7 தீர்த்தங்கள் இங்கு உள்ளன. கருவறையில் நீலிவனேஸ்வரர் சுயம்பு மூர்த்தமாக காட்சி தருகிறார். நீள் நெடுங்கண் நாயகி, விசாலாட்சி அம்மன் என 2 அம்மன் சன்னதிகள் உள்ளன. நீள் நெடுங்கண் நாயகி சன்னதியில் நவராத்திரி விழா சிறப்பாக நடைபெறும். சப்த கன்னிகைகளும் இக்கோவில்களில் கல் வாழைகளாக இருப்பதால் தலபுராணம் கூறுகிறது. செவ்வாய் தோஷம், தாரா தோஷம், புத்திரதோஷம் போன்றவற்றிற்குரிய பரிகார தலமாக இந்த கோவில் விளங்குகிறது. திருமணத்தடை நீங்கிட கல்வாழை பரிகார பூஜைகள் செய்யப்படுகின்றன. கல்வாழை பரிகார பகுதியில் யோக சக்தி அம்மன் சன்னதி உள்ளது. இங்கு யமனுக்கு
தனி சன்னதி உள்ளது. திருக்கடையூரில் இறைவன் காலால் உதைப்பட்ட யமன் மீண்டும் இத்தலத்தில் பிறந்து அதிகாரத்தை மீண்டும் பெற்ற தலமாகும். இது தைப்பூச நாளில் அளிக்கப்பெற்றது. இங்கு சோமாஸ்கந்தர், தாக்ஷாயணி, அம்பிகை சமேத மிருத்யுஞ்சர் இறைவனாக காட்சி தருகிறார். இறைவன் திருவடியில் முயலகன் உள்ளார். இவரை சனிக்கிழமைகளில் வழிபட்டால் இழந்த பதவி, உத்தியோகம், கடன் பிரச்சனைகள் முதலியன தீர்ந்து மகிழ்வு உண்டாகும். சித்திரை பெருந்திருவிழா மிக விமர்சையாக நடைபெறும். சித்திரை அவிட்ட நாளில் அப்பருக்கு கட்டமுது அளித்த விழா நடைபெறும். ஆடிப்பூரம், தைப்பூசம், அன்னாபிஷேகம், சிவராத்திரி போன்ற விழாக்களும் நடைபெறுகின்றன. நவக்கிரகங்கள் இல்லாத கோவில் இது. தட்சிணாமூர்த்தி கீழ் நந்தி இருப்பது சிறப்பு. அர்த்தநாரீஸ்வரர் சன்னதியும் உள்ளது. வளமாக வாழ்வளிக்கும் திருப்பைங்கீலி ஸ்ரீ நீலிவனேஸ்வரரை வணங்கி நல்லருள் பெறுவோமாக. ஓம் நம சிவாய்.